திண்டுக்கல்லில் ரவுடியை பழிக்கு பழியாக அடையாளம் தெரியாத 3 நபர்கள் வெட்டி படுகொலை செய்துள்ளனர். 48 மணி நேரத்தில் 2 கொலைகள் அரங்கேறியதால் திண்டுக்கல் மக்களிடையே அச்சத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மேட்டுப்பட்டி பகுதியைச் சேர்ந்த வினோத் என்பவர் சுல்லான் என்பவரை 2020ஆம் ஆண்டு வெட்டி படுகொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டு தற்பொழுது ஜாமீனில் வெளியே வந்திருந்தார். திண்டுக்கல்லில் இருந்தால் எதிரிகளால் உயிருக்கு ஆபத்து என்பதால் திருப்பூரில் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் மனைவி மற்றும் குழந்தைகளை திருப்பூர் அழைத்து செல்வதற்காக நேற்று திண்டுக்கல்லில் உள்ள தனது வீட்டிற்கு வந்துள்ளார். அப்பொழுது அடையாளம் தெரியாத 3 நபர்கள் திடீரென்று வீட்டுக்குள் புகுந்து உறவினர்கள் கண்முன்னே வினோத்தை வெட்டி படுகொலை செய்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் வினோத்தின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். நேற்றைய முன்தினம் வேடப்பட்டி பகுதியில் பாண்டி என்பவர் வெட்டி கொலை செய்யப்பட்டதால் அச்சத்தில் இருந்த பொதுமக்களை தற்பொழுது 48 மணி நேரத்தில் வினோத்குமார் வீடு புகுந்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் மேலும் அச்சத்திலும் அதிர்ச்சியிலும் பொதுமக்கள் உறைந்துள்ளனர்.